நான் என்னோட என்டையர் லைஃப் டைம்ல படிக்காத அளவுக்கு புக்ஸ இந்த 1 வருஷத்துல படிச்சிருக்கேன். எனக்கும் உங்கள மாரி பெருசா டைம் இல்ல தான். ஃபுல் டைம் ஜாப் இருக்கு. டெய்லி ஜிம் போறேன். இந்த யூடியூப் சேனல் கூட சின்னதா ஒரு பிசினஸும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கூடவே என்னால நெறைய புக்ஸும் படிக்க முடிஞ்சது. ஒருவேள நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, என்னோட பேரு சரவணன் அண்ட் நம்ம இந்த சேனல்ல எப்படி ரிசர்ச் பேஸ்ட் டூல்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் கூட ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீம் லைஃப கிரியேட் பண்ணலான்றத பத்தி பார்ப்போம். அண்ட் முக்கியமா இந்த வீடியோல நான் நெறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண சூப்பர் சிம்பிள் பட் வேற லெவல் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டோன்ட் ரீட் ஒன் பேஜ் a day. இந்த புக் படிக்கிற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே சொன்ன ஒரு காமனான அட்வைஸ் என்னன்னா, டெய்லி ஒவ்வொரு பேஜ் மட்டும் படிச்சா போதும். ஆக்சுவலா இதை நானும் ட்ரை பண்ணேன். பட் என்னால கன்சிஸ்டண்டா இருக்க முடியல. கண்டினியூஸா ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். பட் இதை விட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த எல்லா ஃபெயிலியரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிடுச்சு. இவனால கன்சிஸ்டண்டா இருக்க முடியாது, இவன் ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவான். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணது தான் வின்னர் எஃபெக்ட். நியூரோ சயின்டிஸ்டான இயான் ராபர்ட்சன் அவர் பண்ண பயாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணா போதும். இந்த சிங்கிள் சக்சஸ் நம்ம என்டையர் பிரெயின் கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடும். நம்மளோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். கூடவே நம்ம அடுத்தடுத்த விஷயத்துல ஈஸியா வின் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த விஷயம் எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தாலும். எப்படி நம்ம ஒரு காரை தள்ளுறதுக்கு ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும், பட் போக போக அந்த காரை ஈஸியா தள்ள முடியும். அந்த மொமெண்டம் தான் இந்த வின்னர் எஃபெக்ட். இதை எப்படி நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்றது? நான் சிங்கிள் புக்கை சூஸ் பண்ணேன். என்னோட கேஸ்ல இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக். அண்ட் என்னோட ஃப்ரீ டைம் ஃபுல்லாக இந்த புக்கை மட்டுமே நான் படிப்பேன். காலைல எழுந்ததுலேருந்து ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிப்பேன். அண்ட் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் டு நைட்டு ஃபுல்லாக இந்த புக்கை படிப்பேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக படித்ததுனால 2-3 நாளே இந்த என்டையர் புக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த கடைசி பேஜை படிக்கும்போது அது வேற லெவல் ஃபீல். ஸோ நம்ம லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் இந்த ஒரு சக்ஸஸ். அண்ட் இந்த ஒரு சக்ஸஸ் தான் நான் அதிகமான புக்ஸை அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த மாதிரி நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆக்சுவலாக ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம டெய்லி ஜஸ்ட் 20 நிமிஷம் படித்தா போதும். நம்ம ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் வேர்ட்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு வருஷத்தில் ஒரு என்டையர் டிக்ஷனரியே படிச்சுக்கிட்டு இருப்போம். அண்ட் இங்கிலீஷில் அந்த அளவுக்கு வார்த்தைகள்லாம் இல்லை. ஸோ டைம் ஆக நம்ம படிக்க வி கெட் பெட்டர். பட் ஸ்டில் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தமிழ் எடிஷன் புக் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த அக்னி சிறகுகள் அப்துல் கலாமோட புக், இதை நான் தமிழில் தான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ரீசன்ஸை வச்சு உங்களோட சக்ஸஸை நீங்களே ஸ்டாப் பண்ணாதீங்க. அடுத்தது அட்டிக் ரூல். ஸ்டார்டிங்கில் நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எல்லாரும் சொல்கிறாங்களேன்ட்டு பெஞ்சமின் கிரஹாம் எழுதின தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணது. பெஞ்சமின் கிரஹாம் யாருன்னா, த பிக்கஸ்ட் இன்வெஸ்டரான வாரன் பஃபட்டோட குருநாதர். அண்ட் இந்த புக்கு கிட்டத்தட்ட 640 பேஜஸ் இருக்கும். ஸோ நான் இதை வாரக்கணக்காக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் படிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இந்த புக்கை என்னால் சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்ட்டு. பட் ஸ்டில் அதை நான் படித்து முடித்தேன். அண்ட் அதுலேருந்து நான் ஒரு நாலேஜையுமே கற்றுக்கல. எனக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு தெரியல, மியூச்சுவல் ஃபண்ட், S&P ஒன்றுமே தெரியல. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, ஒரு புக்கை நம்மளால் பாதிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா அதை தூக்கி அப்படியே பரன் மேலே போட்டுடணும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ இது கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கேன்ட்டு. ஈவன் பில்கேட்ஸும் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புக்கை என்னால் ஃபினிஷ் பண்ண முடியுமான்னு கேட்டுப்பாரு. ஒருவேளை அதுக்கு ஆன்சர் இல்லைன்னா அந்த புக்கை அவர் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண மாட்டார். ஸோ ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு புக்கு படிக்கிறீங்க, அதை பெருசாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ அந்த புக்கை அப்படியே தூக்கி பரன் மேலே போட்டு அடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியான புக்ஸை படிக்க ஆரம்பிங்க. அடுத்தது மேக் இட் அடிக்டிவ். நான் ஸ்டார்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எதுக்கு புக் படிப்பேன்னா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு. பட் லேட்டாக தான் தெரிஞ்சுது, நான் அதிகமான புக்ஸ் படிக்கணும்னா இந்த புக் படிக்கிற விஷயத்த அடிக்டிவாக மாற்றணும். அப்போ தான் நாவல் ரவிகாந்த் சொன்ன இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சதை படிங்க. எனக்கு த்ரில்லர், சஸ்பென்ஸ், ரொமான்ஸ், காமெடி இந்த மாதிரி ஜானர்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஜானரில் இருக்கிற புக்ஸாக தேடி படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் இட் வாஸ் அ கேம் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எனக்கு புக்ஸ் படிக்கிறது ஒரு மாதிரி அடிக்டிவாக மாற ஆரம்பிச்சுது. அண்ட் நான் எக்கச்சக்கமான புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக எனக்கு சஸ்பென்ஸில் ரொம்பவே பிடிச்ச புக் ஆர்சன் லூபன் ஜென்டில்மேன் பர்க்லர். இது ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியே தான். பட் ஷெர்லாக் ஹோம்ஸ் திருடனாக இருந்தால் எப்படி இருக்கும். அண்ட் ராம்காம், ரொமான்ஸ் காமெடி. இந்த ஜேர்னலில் இப்போ நான் ரீசெண்டாக படித்த புக் அலெக்சாண்டர் மூடியோட ரைவல் டார்லிங்ஸ். நான் கடைசியாக படித்த ட்ரூ ஸ்டோரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். மோகன்லால் பாஸ்கர் எழுதின இந்தியன் ஸ்பை இன் பாகிஸ்தான் என்ற ஒரு வேற லெவல் புக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஜானரில் நான் எக்கச்சக்கமான புக்ஸை படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் முக்கியமாக இதை ஏன் நான் கேம் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன்னா, இப்போல்லாம் போர் அடித்தா நான் ஃபோன் பார்க்கறதில்ல, டக்குன்னு ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த ஸ்ட்ராட்டஜி
தி எனர்ஜி மேட்ச். என்னோட எனர்ஜி அண்ட் மூடுக்கு ஏத்த மாதிரி நான் புக்ஸ மேட்ச் பண்ணி மாத்தி மாத்தி படிப்பேன். எப்படி வந்து ஒரு பஃபே இருக்கு. அந்த மாரி டைம்ல நம்ம வயிறு ஃபுல்லா இருந்ததுன்னா, நம்ம டெசர்ட் மட்டும் சாப்பிடுவோம். அதே வயிறு காலியா இருந்ததுன்னா, எக்கச்சக்கமா எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். சிமிலரா நான் எப்பல்லாம் வந்து டயர்டா ஃபீல் பண்றேனோ, அந்த மாரி டைம்ல த்ரில்லர் இல்லன்னா வந்து ராம்காம் புக்ஸ் படிப்பேன். ஒரு வேள வந்து என்னோட எனர்ஜி வந்து மிட்ல இருக்குன்னா, அந்த மாரி டைம்ல நான் ஈஸி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வின் யுவர் இன்னர் பேட்டில்ஸ்ன்ற இந்த புக் தான் இப்ப நான் கரண்ட்டா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்ததா வந்து நான் கிளாசிக் நாவல்ஸ்லாம் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேன் ஆஸ்டினோட எம்மான்ற ஒரு நாவல். அது கிட்டத்தட்ட 1815ல எழுதுனது. இத நான் மாசக்கணக்கா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இதுவே வந்து என்னோட எனர்ஜிலாம் ஹைல இருக்கு, பீக்ல இருக்குன்னா, அந்த மாரி டைம்ல நான் கஷ்டமான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ரீசென்ட்டா வந்து 4 ஹவர் வொர்க் வீக் பை டிம் ஃபெரிஸ் புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஆடியோ புக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் நெறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு சுத்தமா டைமே இருக்காது. ஸோ அந்த மாரி டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஆடியோ புக்ஸ் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்ல இருக்கும்போது, ட்ரெயின்ல வேலைக்கு போயிட்டு வரும்போது, இல்லன்னா இந்த ரூம் அடிக்கடி குப்பையாயிடும். ஸோ இந்த ரூம கிளீன் பண்ணும்போது, இந்த மாரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் ஆடியோ புக்ஸ் தான் கேட்பேன். பிகாஸ் ட்ரெயின்ல ஆல்ரெடி சரியான கூட்டமா இருக்கும். அந்த மாரி டைம்ல இது மாரி பிசிக்கலா ஒரு புக்க ஓப்பன் பண்ணி வச்சோ, இல்லன்னா ஃபோன திறந்து வச்சோ வந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பேசிக்கா ஒரு ஹெட்செட்ட காதுல கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோ புக்ஸ போட்டு விட்டுருவேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி என்னதான் எனக்கு சுத்தமா டைம் இல்லனாலும், இந்த ட்ரெயினுக்கு போயிட்டு வர கம்யூட் அண்ட் ஜிம், இந்த ரூம கிளீன் பண்றது, இந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணியே கிட்டத்தட்ட கடைசி 3 மாசத்துல 10லேருந்து 15 புக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது டிசைனர் ரிச்சுவல். நான் என்னோட நைட் டைம் ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக வந்து பெட்டில் படுப்பேன். பெட்டில் படுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஒரு ஆம்பியன் மியூசிக் ரன் பண்ண விட்டுட்டு என்னோட ஃபோனில் வந்து கிண்டல் ஆப் ஓப்பன் பண்ணிவிடுவேன். கிண்டல்ன்றது அமேசானோட ஒன் ஆஃப் த ஆப். இதில் தான் நான் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் படிப்பேன். இப்போ நான் இந்த கிண்டல் ஆப்பில் ஏதோ ஒரு புக்கை சூஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து எனக்கு எப்போ தூக்கம் வருதோ அது வரையும் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு இருப்பேன். ரஃபாக ஒரு 30லேருந்து ஒரு 60 நிமிஷம் ஆகும் எனக்கு தூக்கம் வரத்துக்கு. அண்ட் இந்த ஒரு ரிச்சுவலை யூஸ் பண்ணியே என்னால் ஒரு வாரத்தில் ஈஸியாக ஒரு புக்கு படிக்க முடிஞ்சுது. அண்ட் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 52 வாரங்கள் இருக்கு. ஸோ என்னால் ஈஸியாக பெருசாக கஷ்டப்படாமையே 52 புக்ஸ் படிக்க முடியும். அண்ட் முக்கியமாக இந்த ரிச்சுவலை நான் ஏன் நைட்டில் டிசைன் பண்ணேன்னா 2009ல் யூனிவர்சிட்டி ஆஃப் சசெக்ஸில் பண்ண ஒரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம ஜஸ்ட் 6 நிமிஷம் படித்தாவே நம்மளோட ஸ்ட்ரெஸ் கிட்டத்தட்ட 68% கம்மியாகும். ஸோ பேசிக்காக இந்த ரிச்சுவலை நான் டிசைன் பண்ணதே எனக்கு தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். இந்த புக்ஸ் எல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அடுத்தது தாட் பபிள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அப்துல் கலாமோட அக்னி சிறகுகள் புக்கு நான் படிச்சேன்ட்டு. பட் இந்த புக்லேருந்து பெருசாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த புக்கை படித்து பல வருஷங்கள் ஆகுது. 2வது ரீசன், இந்த புக்கை படிக்கும்போது பெருசாக நான் எதுவும் ஹைலைட் பண்ணல, நோட்ஸ் எடுக்கல, எதுவுமே பண்ணல. முக்கியமாக ஜென்ரேஷன் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்போ ஐடியாஸ் நம்ம பிரெயின்லேருந்து ஜென்ரேட் ஆகுதோ அப்போ நம்ம அந்த விஷயத்த அதிகமாக ஞாபகம் வச்சுப்போம். நீங்கள் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க பார்த்தீங்களா, எப்படி ப்ரோ நீங்கள் படிக்கிற எல்லா புக்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்ட்டு. இதுக்கு ரீசன், நான் அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ அதை எல்லாமே நோட்ஸா எழுதுவேன். கூடவே அந்த புக்ல எக்கச்சக்கமா நான் ஹைலைட் பண்ணுவேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது கூடவே எப்படி புக் ரீடிங்கை ஆட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டூ மெனி இன்ட்ரெஸ்ட் ஹவு டு வின் அட் ஆல் ஆஃப் தெம்ன்ற இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க.